रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب என் உள்ளத்தில் தெரிகிறது இறை நேசர் மொழியும் ஞான போதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான ஃபைசி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. அந்த புன்னகை காணும் பாவியின் உள்ளம் நேர்வழியடைகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. அந்த புன்னகை காணும் பாவியின் உள்ளம் நேர்வழி அடைகிறது. துன்பம் இல்லை, துயரமும் இல்லை, இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் ஃபைசியின் தோற்றத்தில் தெரிகிறது. ஒளிமயமான ஃபைசி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை எந்த நாடி நரம்பும் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திடச் செய்தீரே. காலம் யாவும் புகழ் பாடும் பேரருள் அடைந்தேனே. காதல் 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 என்றே ஃபைசியில் அழிந்தேனே. ஒளிமயமான ஃபைசி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. மலர்கின்ற பூக்களின் அழகிய தோற்றம் சூரிய ஒளியினிலே இந்த அடிமையின் மனம் அதில் மலர்கின்ற ஒளியோ ஃபைசியின் பார்வையிலே. வாழ்க்கை முழுவதும் இறை நினைவானதும், வாழ்க்கை முழுவதும் இறை நினைவானதும் ஃபைசியின் அருளினிலே. ஃபைசி 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 என்றே கூவிடுவேன். ஒளிமயமான ஃபைசி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறை நேசர் மொழியும் ஞான போதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான ஃபைசி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாமி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் வ கல்லிம் அலைஹி. இந்த பாட்டை எழுதினவர் யாரு?
ராமன் ஃபைசி பாட்டை எழுதின ராமன் ஃபைசி தான். விஸ்வநாதன் ஆனா இது இல்ல இக்பால் ஃபைசிலாம் அதாவது மாற்று மத சகோதரர் ஒருத்தர் தான் இந்த பாட்டை எழுதினது. எனக்கு தெரிஞ்சு ராமன் ஃபைசின்னு சொல்ல மாதிரி ஞாபகம் இருக்கு. ராமன் ஃபைசின்னு சர்க்கார் சொன்ன ஆடிட்டர் ராமன் ஃபைசி அவர் தான் இந்த பாட்டை எழுதினார். சர்க்கார் மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவை வணங்குபவர்கள் அல்ல. ஆனா ஷேഖுடைய சொஹபத்துல வந்த பிறகு அவர்கள் ஓரிரை கொள்கையில் வந்தார்கள். கலிமாவுடைய வாழ்க்கைய நான் என் ஷேഖில பாக்குறேன்னு போது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம. தூய கலிமா பொருளும் ஃபைசியின் தோற்றத்தில் தெரிகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. சர்க்கார் அந்த அடி வரும்போது சில சமயங்களில் சிரிப்பாங்க பொன்முருவரிடம். எத்தனை பேருடைய உள்ளங்கள் அல்லா பக்கம் திரும்பவும் தெரியாதுல்ல. அந்த புன்னகை காணும் பாவியர் உள்ளம் நேர்வடி அலைகிறதுனாங்க. சர்க்கார் ஆமீன் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருந்தது ஹக்கை தவிர வேற ஒன்று இல்லை. அதனால எல்லாருடைய கண்களுக்குமே அந்த ஹக்கு தான் தெரிந்தது. அதனால அந்த பாடல் மாற்று மத சகோதரரிலிருந்து வெளிவந்தது. நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை இந்த நாடி நரம்பு நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நமக்கு அந்த உணர்வு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். யாரெல்லாம் நீ என்ன சுமக்கிறன்ற உணர்வு, அதுதான் ஹக்கீகத். அதுதான் உண்மையான உணர்வு. அதுதான் இருக்கணும் மூமினுக்கு இருக்கக்கூடிய உணர்வு. அது அதை ஒருவர் படிக்கிறார்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அந்த ஷேഖுடைய உபதேசங்களின் தாக்கம் இருக்கும். அதுவும் ஒரு முஸ்லீம் இல்ல, மாற்று மத சகோதரர். அவருடைய உள்ளத்துல அந்த கலிமாவுடைய போதனை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. தாலீம் வாங்கியிருக்காரு ராமர் ஃபைஸ். அவர் இதுல சர்க்கார் மதுரையில சில்லா நடத்தினாங்க. அதுல உட்கார்ந்துருப்பாரு. மதுரை சில்லா ஃபுல்லா தாலீமை படிச்சு அதுக்கு சர்க்கார் விளக்கம் கொடுத்தாங்க. இறை ஞானங்களை படித்து விளக்கம் கொடுத்தார்கள். அந்த இறை ஞானங்களை கேட்டு அவர் உணர்ந்து படிச்ச பாடல் இது. சும்மா ஏதோ ஒரு பயான்ல உட்கார்ந்து 2 பயான்ல உட்கார்ந்து படிச்சதல்ல. இறை ஞானங்களை உள்வாங்கி படித்த பாடல் இது. எந்த அளவுக்கு அவர்களுடைய ஞானங்களை பெற்றிருந்தால் அந்த அல்லாஹ் என் கூட இருக்கிறான்ற உணர்வுல அவர் படிச்சிருப்பாரு. இதெல்லாம் சாதாரணமான வரக்கூடிய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் அல்ல. சாட்சாங்க செஞ்சார். நான் கதம்ப சொன்னேன். எண்ணங்கள் கண்ட தெய்வம். அப்போ கண்ட தெய்வம் அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய அகீதான், அவருடைய ஈமான், மாற்று மத சகோதரருடைய ஈமான் அது. அப்ப நமக்கு அல்லாவை காட்சி கொடுத்தார்கள் ஷேக் நாயகம். அந்த உணர்வை நமக்கு பிச்சை கொடுத்தாங்க. அது சாதாரணமான விஷயம் அல்ல. சத்திய சஹாபாக்களுக்கு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஞானம், அந்த கலிமாவுடைய ஞானம் சீனா பசீனா உள்ளம் ஒவ்வொரு உள்ளமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குது. அந்த ஞானங்கள் அது கிதாபில் எழுதப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஏன்னா அது உள்ளங்கள் மூலமாக வரக்கூடிய விஷயம். அது இறை ஞானம் பாதுகாக்கப்பட்ட ஒன்று. அது கியாமத் வரைக்கும் அதை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வருகிறான். ஏன்னா நல்லடியார்களுடைய உள்ளங்களிலே அது நாவை கொண்டு இஷாரா செய்யப்படும். நம்முடைய தாலீமுடைய கிதாபே இஷாராத்தே சுலுக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு அது ஒரு வழிகாட்டி. நம்ம போறோம், போகும்போது லால்பேட்டைக்கு போறோம்னா மன்னார்குடின்னு போட்டிருக்கோம். அதுனா வழியா காட்டுது. சும்மா ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க. அந்த கை காட்டி ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த ஏரோ மார்க்கை பார்த்து தான் நம்ம தான் போகணுன்ற மாதிரி இது எல்லாமே ஒரு இஷாராத்து தான். ஷேഖுடைய இஷாராத்து. அவர்கள் தான் அதை கொடுக்க வேண்டும். அந்த இல்ம அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்களுக்கு எந்த ஞானத்தை எப்படி கொடுத்தாங்களோ. ஏன்னா ஷரியத்தும் இருக்கு, தரீகத்தும் இருக்கு. ஷரியத் என்பது உடல் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்கள். தரீகத் என்பது உள்ளம் சார்ந்தது. அது உள்ளத்தில் அல்லாஹ்வின் பக்கம்
திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் நம்மளோட உள்ளம். அதுதான் தரீக்கத். அமல்கள் பிசிக்கலா செய்யக்கூடியது. ஏன்னா தரீக்கத் என்பது மென்டலியாக செய்யக்கூடிய ஒரு அமல். அதனால அந்த அமல் நம்மள வரணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம மெனக்கடாம முடியாது. ஒரு செயலை செய்யணும்னு சொன்னா செஞ்சிடலாம். ஒரு எண்ணத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒன்றை நினைத்திருக்கும் போது அந்த எண்ணத்துக்கு மாற்றமான ஒரு 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 விஷயத்தை நீங்க கொண்டு வரணும் உங்களுடைய சிந்தனையிலன்னு சொல்லும் போது அது ஈஸியா வந்துடாது. மெனக்கெட வேண்டி இருக்கிறது. ரொம்ப மெனக்கெடணும். அதான் நான் சொல்ல, நம்ம இபாதத்து, நம்ம வணக்க வழிபாடுகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எதுக்கு நம்ம செய்ய சொன்னா? 12 வருஷம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எதுவுமே இல்லை. அப்போ ஷஹீதா போன சஹாபாக்கள்லாம் அவருடைய அந்தஸ்துக்கு யாருமே வர முடியாது. கியாமத்து வரை தொழுதாலும் வர முடியாது, நோன்பு வச்சாலும் வர முடியாது, ஜக்காத்து கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் வர முடியாது, அந்த சஹாபியோட அந்தஸ்து வர முடியாது. அப்ப என்ன அப்படி அமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈமானியத்தான அமலை செய்தார்கள். ஈமானுடைய அமல் அது. இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், புறக்கண் கொண்டு பார்த்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அந்த சஹாபி மீது விழுந்தது. இந்த ஒரு அமல் தான். சஹாபி என்ற அந்தஸ்துக்கு ஒரே ஒரு அமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமானுடைய ஹாலத்துல பார்த்தா போதும், நபி பார்த்தா போதும். அதான் புரியுதுங்களா? ஷர்த்து அதான். அப்ப அவ்வளவு பெரிய உன்னதமான அமல் எதை கொண்டு கிடைக்குது? சொஹபத்தே ரசூல் தான். சொஹபத்தே ரசூலை கொண்டு கிடைக்கிறது. நான் இப்ப அதிர்த்து சொன்னாங்க, குல்லு முயஸ்ஸரும் மிமா குலிகலஹு, நீங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டீர்களோ அந்த அமல்கள் உங்களுக்கு லேசாகும். சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கவாசியான அமல் லேசாகும், நரகவாசியா இருந்தா நரகவாசியுடைய அமல் லேசாகும். புரியுதுங்களா? என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு அடியானு நல்ல அமல்களாக செஞ்சுட்டு இருப்பானா. அமல் எப்படிப்பட்டதுன்னு பெருமானார் அன்றே விளக்கி விட்டார்கள். புதுசா இப்ப நம்ம செய்ய வேண்டியது கிடையாது, தெரிஞ்சுக்கலாம இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் இவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், அவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கால்குலேட்டரை வெடிச்சிரும் போது தெரிஞ்சு இவருடைய அமல் அவ்வளோஹான இருக்குது. அவ்வளோ அமல் செஞ்சிருக்கலாம், பிரயோஜனம் இருக்காது. அதான் நபி சொல்றாங்க, ஒரு அடியான் அமல் செய்து கொண்டே இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சஹாபாக்கள் மத்தியில வந்தாங்க. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி வந்தாங்க, 2 கிதாபு கையில வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கையில ஒரு கிதாபு, இந்த பக்கம் ஒரு கையில ஒரு புக்கு. 2 புக்கு எடுத்துட்டு வந்தாங்க. சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க, இது என்னன்னு தெரியுமான்னு கேட்கறாங்க. இந்த 2 கிதாபு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அதான் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னா. அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, வலது கையில இருக்கும் கிதாப் யாரெல்லாம் சோனவாசி என்றதுடைய பட்டியல் இது. அல்லாஹ் யார் யார் சொர்க்கவாசின்றத சொல்லிட்டாங்கிட்ட. இந்த கிதாப்ல இருக்கு, எல்லாம் படிச்சுட்டேனா. இந்த கிதாப் என்ன தெரியுமா? நரகவாசிகள் யார் யார் என்பதனுடைய பட்டியல் இதுல இருக்குது. 2 நபி கையில கொடுத்துட்டான்லாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நரகவாசி சொர்க்கவாசி முடிவாயிடுச்சே, அதுக்கு பிறகு எதுக்கு நம்ம அமல் செய்யணும்னு கேட்டாங்க. இவங்க தான் நரகவாசி, இவங்க தான் சொர்க்கவாசி, முடிவாகி போச்சு. இன்னும் ஒரு பிறக்கவே இல்லை. நம்மளாம் இன்னும் அப்ப பிறந்திருந்தோமா? நம்மளாம் அப்ப பிறக்கவே இல்லை. அப்பவே எல்லாம் முடிவு செஞ்சுட்டான், யார் சொர்க்கவாசி யார் நரகவாசின்னு. கியாமத் வரை மக்கள் எல்லாமே அதிலே பதிவு செய்யப்பட்டாருச்சு. இப்ப எதுக்கு நம்ம அமல் செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? குல்லு முயஸ்ஸரும் மிமா குலிகலஹு, உங்களுக்கு அது லேசாகும், அமல் செய்யணும்னு சொன்னாங்க. அமல் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு இந்த கிதாபுல இல்ல, எனக்கு தெரியும். கிதாபு படிச்ச எனக்கு தெரியும், இந்த கிதாபை கொடுத்த அல்லாஹ்வுக்கு தெரியும், உனக்கு தெரியாது இல்ல, அதனால நீ அமல் செய்யினாங்க பெருமானார். இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் சோனவாசிகளுடைய அமலை செய்து கொண்டே இருப்பான். குல்லு முயஸ்ஸரும் மிமா குலிகலஹும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லமலா செஞ்சுட்டு இருக்கோம்பா, நம்ம சொர்க்கவாசியுடைய அமலா செஞ்சுட்டு இருக்கோம்ப்பா, பாவம் அதிகமா செய்யறது இல்லை,
அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கம் கொடுத்துருவான்ற ஒரு நிம்மதியில உட்கார்றோம் பாருங்க, அது எப்படி நீ உட்காரலான்னு கேட்கிறான் அல்லாஹ். ரெண்டாவது ஹதீஸ், ஈரான் அடிச்சான் பாருங்க, எஞ்சிக்க முடியாத அடிச்சிட்டான். அடிச்ச பிறகு இப்ப என்ன சொல்றான்னா, நான் போட்டது எல்லாமே பழைய குண்டு, இத்து போன குண்டு, ரொம்ப காலமா ஸ்டாக் இருந்துச்சு, என்ன பண்றதுனே தெரியாம வச்சிருந்தோம், இப்ப அதுக்கு இப்பதான் வேலை வந்திருக்கு போட்டிருக்கேன், ஆனா இப்ப புதுசா என்கிட்ட நல்லாம இருக்கு, புதுசா நிறைய இருக்குது, இனிமேதான் நான் போறேன் ஆரம்பிக்க போறேன்றான் அவன். என்ன நடக்க போச்சு இந்த உலகத்துல? அல்லாஹ் தான் இந்த உலக அமைதி அல்லாஹ் பிச்சை கொடுக்கணும். ரமலானுடைய பொருட்டால் மூர்க்கர்களை உடைய உள்ளத்தை எல்லாம் உடைக்க வேண்டும். நாம் மமதையில திரியக்கூடியவர்களை எல்லாம் அடக்க வேண்டும். வலவுலா தஃபுல்லாஹ பஅதுக்கும் பிபஅதி லஹுதிமதி சவாமியோ, சிலரை கொண்டு சிலரை நாம் தடுக்கவில்லை என்று சொன்னால், யார் கை ஓங்கி இருக்கோ அவங்கள திடீர்னு ஒரு கை வந்து தடுக்கும். என்னடா இவெல்லாம் ஒரு மனுஷனா நினைப்பான், அவன் வந்து தடுத்துருவான். அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அப்படி வச்சிருக்கிறான். ஒரு ஆள் நான் பெரிய ஆளுன்னு தலை தூக்குனா அவனை அடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். அது மாதிரி ஒருத்தர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ அப்படி ஒரு கால் நடக்கலைன்னு சொன்னா லஹுத்திமதி சவாமியோ, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றது கோயில்கள்னு சொல்றான். கோயில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விடும். வல் பீஉ, சர்ச்சுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விடும். வல் மசாஜிது, மஸ்ஜிதுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விடும். ஏன்னா இந்த 3 சமுதாயம் இருக்குல்ல, 3 சமுதாயத்தில் வாழ தானே செய்யறாங்க. கிறிஸ்டின் வாழ்றாங்க, யகுதிகள் காஃபிர்கள் எல்லாம் வாழ்றாங்க, அப்புறம் வந்து முஸ்லிம்களும் வாழ்றாங்கல்ல. அதனால அவரவர்களுடைய புனித தலங்கள் அழிக்கப்பட்டு விடும். ஆனா எல்லாமே இருக்கணும்ன்றான். எப்படி அது எல்லாம் இருக்கணும்? அதான் இப்ப எல்லாம் சொல்றாங்க, நாங்க உணவு பேர் இருக்கோம், நாங்க அவ்வளவு பேர் இருக்கிறோம். அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான். நீ ராமன் என்று சொன்னாலும் சரி, கிருஷ்ணர் என்று சொன்னாலும் சரி, எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அல்லாஹ் ஒருத்தன் தான். ஜீசஸ் சொன்னாலும் சரி, சாலிசு சலாசா 3 கடவுள் ஒரு கடவுள்னு சொன்னாலும், கடவுளுடைய புதவல்னு சொன்னாலும் சரி, ஏதாவது சொல்லிட்டு போ, ஆனா ஒருத்தன் தான் உலகத்துல இருக்க முடியும், அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு ஆற்றல் தான், இவன பராசக்தின்னு தான். அந்த சக்தி என்னது? அது பராசக்தி என்னது? அது அல்லாஹ்வுடைய சக்தி தான். அது ஆற்றல், ஒரு ஆற்றல் தான் அனைத்தையும் ஆற்றி கொண்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது, zuhur-ஆகுது. அந்த செய்திக்கு வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தா, நல்ல அடியாருடைய அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தா சொர்க்கம் போயிடுவோம்னு நினைக்காத என்று சொல்றாங்க பெருமானாரு. ஒரு அடியான் சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து கொண்டே இருப்பான், அவனுடைய தக்தீர் முந்திருமா. என்ன தக்தீர் முந்திரும்? அவன் மூதேவின்னு தக்தீர் முந்திருமா. கடைசி அவன் உயிர் பிரிய போதிப்போம், கொஞ்ச நேரத்தில் அவன் உயிர் போயிடும். இந்த நிலையில அவன் நரகவாசியருடைய செயல் செய்து அவன் நரகவாசி ஆயிடுவான். அப்ப உலக காலமா சொர்க்கவாசியோட அமல் செஞ்சிருந்தானா அதெல்லாம் என்னாச்சு? ஒன்றுமில்லாமல் போயிடும்ன்றாங்க. அதெல்லாம் புரோஜனம் கொடுக்காது, நீ நரகவாசின்ட்டான். ஒரு அடியான் நரகவாசியுடைய அமலே செஞ்சிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு சொல்றாங்க, நரகத்துக்கும் அவனுக்கும் ஒரு ஜான் முடுக்கி விடுவான். சொர்க்கவாசி அமலே செய்து இவர் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். ஒரு நல்லமல் செஞ்சா சொர்க்கம் போயிடுவார், அப்போ நரகவாசியுடைய அமல் செய்து அவன் நரகம் போயிடுவான் நாங்க பெருமானா. அதே மாதிரி நரகவாசியுடைய அமலே செய்து கொண்டு இருப்பான், அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். இன்னும் ஒரு தப்பு செஞ்சா, ஒரு பாவம் செஞ்சா அவன் நரகத்துக்கு ஊந்துருவான், அவ்வளவுதான், அவன் ஆயுள் முடிய போகுது. இந்த நிலையில் அவன் சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்து, சொர்க்கவாசியுடைய அமலை செஞ்சு சொர்க்கம் போயிடுவான். நான் இப்ப என்ன நம்ம யோசிக்க முடியும்? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அப்போ சரி, நம்ம நல்லமல் செய்யலாமா வேணாமா, இல்ல ஒரு குழப்பம் இருக்குல்ல, ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த 2 ஹதீஸையும் வச்சு பார்த்தா என்னதான் முடிவுக்கு நம்ம வருது? ஒரு முடிவுக்கும் வராது. நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று பயந்து கொண்டே இருந்தான், இறை அச்சத்தோடவே இரு. அல்லாஹ் என்னுடைய அடியான், நீ கொடுத்தா சொர்க்கம், நீ கொடுத்தா நரகம், உன் கையில இருக்கிற கருணை காட்டு என்று நீ லரஸ்தே ரகம்னாங்க வலிமார்கள்.
ஏன் அப்படி அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க? நீ சொர்க்கவாசி அமல் செஞ்சு என்னெல்லாம் அப்பா என்ன வந்து நீ சொல்றியா நீன்னு? இது வரைக்கும் ஒரு பாவம் செய்யாம வாழ்றது தெரியுமா அப்படின்னு மமதை கொள்ளாதே. ஏன்னா கடைசியில தகுதியில் முந்தி நீ நரகவாசி ஆயிடுவ. அதனால மாதிரி நான் இப்படி பாவம் செஞ்சுட்டே இருக்கனே, என்னையுமா அல்லாஹ் மன்னிப்பான் என்று நற்றுதல் கட்டு போயிடாதே. அல்லாஹ் நாடினால் கடைசி சமயத்துல ஒரு நன்மையை செய்ய வச்சான்னு உடனே சொர்க்கவாசி ஆக்கிடுவான். அல்லாஹுடைய ரஹமத்துல நற்றுதல் கட்டு போகவும் கூடாது. என்ன நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு நீ மமதை கொள்ளவும் கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும். பைனல் ஹவுஃபி வராஜான்டாங்க பெருமானார். அதுக்குதான் இந்த ரெண்டு ஹதீஸும் பெருமானார் சொன்னாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முயஸ்ஸரும் லிமா குலிக லஹு, அவரவர் எதற்காண்டி படைக்கப்பட்டாரோ அந்த அமல்கள் லேசாகும். ஒரு பெரிய மகான், ஜெயிதான ஆலிம், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்லிட்டு கதா கால முர்ஷிதின்றாங்க. ஜெயிதான ஆலிம் மோலா ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கொடுக்குறாங்க. ஹதீஸ் குரானை கொண்டு ஆதாரம் கொடுக்கக்கூடிய மகானு சில விஷயங்களை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, கதா கால முர்ஷிதி, இது என்கிட்ட ஆதாரம்லாம் கேட்காத, நான்லாம் கிதாப்லாம் பார்க்கவே இல்லை, என் ஷேக்கு சொன்னாங்க அதான் எனக்கு ஆதாரம், நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்காம போன்ட்டாங்க. அந்த மாதிரியே ஷேக்குடைய நாவல வந்து ஒரு ஹதீஸ் இப்ப நான் சொல்றேன், அது என்கிட்ட ஆதாரம் கேட்காத, கதா கால முர்ஷிதி, அந்த மகானே சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதான். அவங்க என்ன சொன்ன, சர்க்கார் சொன்னாங்க உள்ளு அசரும் இமா குலிக்கலஹும் சொன்ன பிறகு சஹாபாக்களுடைய உள்ளத்துல அது எப்படி அது என்று ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்துலயும் இருந்துச்சு. மறுநாள் ஃபஜ்ர் தொழுக எல்லாரும் சஹாபாக்கள் வராங்க தொழுகைக்கு, தஹஜ்ஜுதுக்கே வந்துருவாங்க சஹாபாக்கள். வந்தா இன்னும் மஸ்ஜித் நபியுடைய வாசல் திறக்கப்படவில்லை, பூட்டியே இருக்கு. சஹாபாக்கள்லாம் வாசல்ல வந்து உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுதுக்காண்டி வந்தாங்க, ஒருத்தரா வந்து 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 உட்கார்றாங்க. பெரிய ஜமாத் வந்துருச்சு வாசல்ல தஹஜ்ஜுத் தொழுகைக்கே. ஆனா திறக்கப்படலை, பள்ளிவாசல் திறக்கப்படலை. என்ன தெரியல, பெருமானாரு இன்னைக்கு லேட்டா ஆகுது திறக்கிறதுக்கு, தூங்கிட்டாங்க, ஏதோ ஒன்று ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பிலால் உள்ள இருக்கிறாங்க. அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியல. என்ன பெருமானார் தன் நைட்டே பிடிச்சி உட்கார வச்சாங்களா தெரியல, மஸ்ஜித் நபில படுத்துக்காங்க. திடீர்னு பிலால் அவர்கள் பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது. என்னடா இது பாங்கு சொல்றாங்களே, இன்னும் திறக்கலையே கதவு அப்படின்னு சஹாபாக்கள்லாம் வந்து, சரி அப்போ பாங்கு சொல்லிட்டாங்கல்ல, எப்படி இப்ப திறந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்றாங்க. பாங்கு முடிஞ்சு போச்சு, நேரம் கடந்துகிட்டே இருக்குது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சத்தம் கேட்குது. தக்பீர் கட்டி பெருமானார் அல்ஹம்து சூரா ஓதுறாங்க. நபி அவர்கள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபஜ்ருடைய தொழு வைக்கிற சவுண்ட் கேட்குது வெளியில. இனி சஹாபாக்களால பொறுக்க முடியல, ஒண்ணு உடைச்சி போகணும், அது பேதப்பு, செவுறு ஏறி குதிச்சுட்டாங்க. அது நபியுடைய அந்த வேலிகள் தானே, அது ஏறி குதிச்சுட்டாங்க உள்ள. குதிச்சு எல்லாரும் போய் சஹாபாக்கள் பெருமானாருடைய பின்னாடி தக்பீர் கட்டி நின்று தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுது முடிச்சாங்க. தொழுது முடிச்சு திரும்பி பார்த்தா பெரிய ஜமாத் உட்கார்ந்துருக்கு. எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல, எப்படி நாங்க இருக்க முடியும், நீங்க தொழுவ ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு நாங்க எப்படி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், நாங்க கதவு திறந்துருவாங்க நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், பாங்கு சொல்லியும் திறக்கப்படல, சரி கொஞ்ச நேரத்துல திறந்துருவாங்க போல நினைச்சா நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க, அல்ஹம்து சூரா ஓதிட்டீங்க, இதுக்கு பிறகு எங்களால பொறுமை செய்ய முடியவில்லை, நாங்களாம் எகிரி குதிச்சு வந்துட்டோம். நாங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுதான் குல்லு முஅஸ்ஸிரும் இமா குலிக லஹு, தடை இருந்தாலும் அந்த தடையையும் மீறி அல்லாஹ் தஆலாவுக்காக விட்டு அடிபணிவேன்னு போறீங்க பாருங்க, அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை உருவாக்கிட்டான். நீங்க தான் சொர்க்கவாசிகள்னு அர்த்தம். தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி அல்லாஹ்வை தொழுவோன்னு போறங்க. அந்த காரணம் என்ன, நீங்க நம்ம அதை விளங்கணும். அந்த மாதிரி அமல் எப்படி செஞ்சாங்க, எப்படி அது வந்துச்சுன்னு கேட்டால் ஸஹாபத்தே ரசூல். அதனால இந்த 2-3 ஹதீஸுகள் பார்த்தும் பாருங்க, எதுலையுமே நம்முடைய தசலி வர மாட்டேங்குது. முயஸ்ஸருன் லிமா குலிக லஹுன்னு சொன்ன பிறகு கூட நல்லமலா செஞ்சு நம்முடைய தக்தீர் முந்தி கடைசியில ஒரு பாவம் செஞ்சு நரகவாசி ஆயிட்டா என்ன செய்யுது, அதனால பயப்படணும். அதுக்குதான் பெருமானார் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், நல்லடியாருடைய சொஹபத்தில் இருக்கும் காலமெல்லாம் நீ நரகவாசி ஆக மாட்டேன்.
நல்லடியாருடைய தாமனை பிடிச்சிக்கிட்டே இரு, விட்டுட்டு போயிடாத. அவருடைய சுகபத்திலே இரு. சத்திய சஹாபாக்கள் இறுதி வரை இருந்தார்கள். தாபியன்கள் இருந்தாங்க, தபா தாபியன்கள் அவர்களை பின்பற்றினார்கள். இமாம்கள் தாபியன்களை பின்பற்றினாங்க, இமாம்களை அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் பின்பற்றினார்கள், வலிமார்களை பின்பற்றுறாங்க. அந்த சுஹபத்திற்கு பாருங்க, உங்களை பாவி ஆக்காது. நாளை நான் தான் கூட சொன்ன ஒரு சம்பவம். சொர்க்கவாசியாக ஒருத்தர் ஆகிவிட்டார், அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த ஒருவர் நரகவாசியுடைய கூட்டத்தில் இருந்துட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு கெஞ்சிறாருல. கடைசியில என்ன அங்க பிரச்சனை நல்லா கேட்டு கடைசியில அவருக்கும் சேர்த்து சொர்க்கம் கொடுத்துட்டேன்னால. நல்லடியார்கள் சுவனவாசிகளுடைய சொஹபத்தில் நாம் இருந்தால் போதும். ஒண்ணு நம்முடைய அமல்னால சொர்க்கம் போகலாம், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு கருணை காட்டி சுவனத்துக்கு நம்மளை அழைத்து செல்லலாம். இல்ல அந்த மகான்கள்ல ஒட்டிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதுக்காக அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் கொடுப்பான். அந்த மகான்கள் நம்மளை விட்டா போயிடுவாங்க. என் கூடயே இருந்தார், என் கூட நண்பர்கள் 2 நண்பர்கள் கியாமத்துல வருவாங்கன்னு ஹதீஸ்ல வருது. தொழுவு போகும்போதெல்லாம் கூட வந்திருக்கலாம், பயானுக்கு போகும்போதெல்லாம் கூட வந்திருக்கான், ஜிக்ருக்கு போகும்போதெல்லாம் கூட வந்திருக்கான். நாளை கியாமத்துல 2 பேரும் வந்து நிற்பாங்க, ஒருத்தர் சுவரவாசி ஒருத்தர் நரகவாசின்னு வாங்கலாம். வா கேட்பான், யாரெல்லாம் நான் எங்க போனாலும் என் கூட வருவாரே, அவர் எப்படி இப்ப நரகவாசி ஆனார்னு கேட்பான். அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், இடையில அவன் பாவம் செஞ்சுட்டே இருந்தான், நீ பரிசுத்தமா இருந்த வீட்டுல இருந்த, அவன் பாவம் செய்ய போயிடுவான். இடையில அவன் பாவம் செய்ததன் காரணமாக அவன் இப்ப நரகவாசி ஆயிட்டான். கடைசியில அவனுடைய தகுதியில் முந்தி நரகவாசி ஆயிட்டான். அந்த அடியான் என்ன சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போனோம், இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு மட்டும் நான் தனியா போக மாட்டேன், அவன் வந்தாதான் நான் போவேன், என் நண்பர் வராம நான் போக மாட்டேன்வான். அல்லாஹு தாலா அந்த அடியானை மன்னித்து இந்த நண்பனுக்காக வேண்டி நரகவாசி அல்லாஹ் சுவனவாசியாக ஆக்கிடுவான். ஹதீஸ்ல வருது. அப்படிப்பட்ட ஒரு நண்பனை விட்டு போக மாட்டான்னா அல்லாஹ் ஷேഖ് கரம் பிடித்து அவர்களோடு இருந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஷேഖ் நம்மளை விட்டுட்டு சொர்க்கம் போக மாட்டாங்க. அந்த ஈமான் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் மமதை வந்து விடக்கூடாது. எனக்கு என் சர்க்கார் இருக்காங்க, நான் என்ன பாவனாலும் செய்வேன், எனக்கு என் சர்க்கார் இருக்காங்க, இதுதான் மமதை. இதுதான் அந்த ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க, நீ நல்லமல் எதன் மீதும் தேக்கா வைக்காதேன்றாங்க. இவர் யாரு? புல்லும் யஸ்ரும் குலிக்கலஹும்ல அவர் சொர்க்கவாசிகளுடைய அமலா அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு, ரொம்ப ஈஸியா இருக்கு. அது சொன்னாங்கல்ல, சொர்க்கவாசிகளுடைய அமல் மேல அவருக்கு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு, நல்ல அமல்கள் மீது ஆர்வம் இருக்கு, பாவ காரியங்களை வெறுக்கிறாரு, ஹராம வெறுக்கிறாரு, நல்ல அமலே செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் நரகத்துக்கு போயிடுவாருன்னாங்களே தகுதியில் முந்தி. அப்ப என்ன செய்யணும்? பயப்படணும். இவர் அமல் மேல டேக்கா வைக்கிறாரு, நீ அமலை நம்புற. பெருமானார் சொன்னாங்க, நீ அமலை நம்புறல்ல, அந்த அமல் கடைசியில ஒரு பாவம் செஞ்சு நீ நரகவாசியா போயிடுவேன்னாங்க. நீ அமலை நம்பாதே. சரி, அதே மாதிரி சொஹபத், நல்லடியாருடைய சொஹபத் இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் அவங்க மன்னிச்சிருவாங்கன்னு அதுவும் நம்ப கூடாது. புரியுதுங்களா? அதனால்தான் நம்ம ஷேக் என்னங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர ஹாஜத்தரவா யாரும் இல்லை, என்ன சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவன் தான் சேர்க்கணும், அந்த ரப்பை நம்புன்னாங்க. என் ஷேக் என்ன நம்புன்னா சொன்னாங்க, அவங்களையே காட்டி கொடுத்தாங்க நமக்கு. நம்ம சர்க்கார் அவர்கள் அல்லாவை காட்டி கொடுத்தார்கள், அல்லாவை இலாவாக்குனாங்க, ஹாஜத்தரவா அல்லான்னு சொன்னாங்க. அதனால நம்ம உள்ளங்கள்ல அல்லாவின் மீது முகப்பத் இருக்கிறது, நம்ம ஷேக மேல முகப்பத் இருக்கு. சில பேர் நினைக்கிறாங்க, என்ன இப்படி காதல் பாட்டுலாம் பாடுறாங்க, அது எப்படி அந்த முகப்பத் வரும்? அது எப்படி அது முகப்பத் வரும்? ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிக்கிறான்னா, காதலிக்கிறான்னா பரவாயில்ல, ஒரு ஆண் ஒரு ஆணை நேசிக்க முடியுமா? முடியும். ஏன்னா முகப்பத்தை போடுறது அல்லாஹ். சத்திய சஹாபாக்கள் நேசித்தா மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வை உலகத்தில் யாருமே நேசிக்க மாட்டாங்க. காதல்னு சொல்றோம் பாத்தீங்களா, லைலா மஜ்னூன் காதல்லாம் தோத்து போயிடும். சஹாபாக்களுடைய காதலுக்கு முன்னாடி உயிரை அர்ப்பணித்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். பெண்ணுக்காக மோகம் கொண்டவர்கள் அல்ல, அது அந்த பெண்ணை அடையும் வரைதான். காதல் காதல்ன்றான் பாத்தீங்களா, கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் எத்தனை நாளைக்கு? அவளை அடையும் வரைக்கும் தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், முடிஞ்சு போச்சு. அது பிறகு மூதேவி வந்து கெத்திக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்ற அவன். காதல் போயிடுச்சு. இப்போ மூதேவி இவனெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், ஒரு பைசா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான்ற அவா. எவ்வளவு பேரு நான் எவ்வளவு எப்படி வாழ வேண்டியவனா?
எவ்வளவு பணக்காரன்லாம் வந்தான், அவனெல்லாம் விட்டு இவனை காதலிச்சு நானு கடைசியில தெருவுல நிக்கிறேன்றான். இவன் மூதேவி என் தலையில வந்து கட்டி வச்சு என்ன பாடாப்படுத்துறான்றான் இவன். பாத்தீங்களா, கிழிஞ்சு போச்சு. இதுதான் உன் காதல். இது மோகம், காதல் இல்ல, அஃபெக்ஷன். புரியுதுங்களா? ஆனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சத்திய சஹாபாக்கள் வைத்தது காதல். பெருமானாருக்காக உயிரை விட்டார்கள். ஒரு போர்ல அந்த சஹாபி பேரை நான் மறக்கிறேன். ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு அம்பு பாய்கிறது. ஈட்டி 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 பாயுதுங்க. பெருமானாரை பார்த்து ஒருத்தன் எப்படியாச்சும் நபியை வந்து கொண்டுடணும் அப்படின்னு நபியையே அவன் குறி வைக்கிறான். எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க, பெருமானாரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நபியை நம்ம குறி வச்சு அவங்களை வீழ்ச்சிட்டா போதும், இஸ்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற எண்ணத்துல அவன் அப்படியே குறி வச்சுட்டே வரான். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல வந்தவொடனே நம்ம பெருமானார் நிக்கிறாங்க, முதுகு தெரிஞ்சு விட்டான் அம்பு. இது ஈட்டியை எரிஞ்சிட்டான். ஏன்னா அப்படிதான் பத்ரு போர்ல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏன்னா ஈட்டி எரிந்துதான் ஹிந்தாவுடைய அடிமை ஹபஷி அவர் ஈட்டி எரிந்து கொன்றார். புரியுதுங்களா? அந்த மாதிரி பெருமானாரை கொள்வதற்கு ஈட்டி வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறார். இந்த சாமி சண்டை திடீர்னு பார்த்தா எரிஞ்சிட்டான். யாரை நோக்கி இந்த ஈட்டி வருதுன்னு திரும்பி பார்த்தா முகமது ரசூலுல்லாவை நோக்கி வருது. இப்படிதான் வருது. ஆனா மேல போகுது. திரும்பி பார்த்தா முகமது ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறாங்க. அவங்களுடைய முதுவை நோக்கி போகுது. இவர் தலைக்கு மேல இப்படி போகுது. அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, தன் கிட்ட வந்தவுடனே ஒரு எகிர்னாங்க. எகிரியவுடன் அவங்க கொஞ்சம் ஹைட்டான சஹாபி, எகிர்ன உடனே அவங்களுடைய கண்களை குத்திச்சு. கண்கள் போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு. அப்படியே டபக்குன்னு கண்ணு வெளியே வந்துச்சு. ஒரு பக்கமா கையில வச்சுக்கிறாங்க கண்ணை எடுத்து. போர் முடிந்தது. நபி கிட்ட போனாங்க, யார சொல்லலாம், அந்த ஈட்டி எடுத்து போட்டாங்க. அம்போ ஈட்டியோ தெரியல, சரியா ஞாபகம், அம்போ ஈட்டியான்னு தெரியல. கண்ணு வந்து வெளியே வந்துருச்சு. அம்பை எடுத்து போட்டாங்க. பெருமானாட்ட வந்தாங்க, யார சொல்லலாம், இந்த கண்ணை சரி செய்து கொடுங்கள், பழைய மாதிரி ஆக்குங்கன்றாங்க. நபி சொன்னாங்க, அல்லாவா இதை செயலை ஏற்படுத்தி இருக்கிறான். எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதா போயிருக்கிறாங்க, எத்தனை சஹாபாக்களுக்கு கை போயிருக்கு, அவங்கெல்லாம் பொருந்தி கொண்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் பொருந்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைய கியாமத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை கொடுப்பான். ஜன்னத்து இருக்குது, நீங்க ஒரு கண்ணோட வாழ்ந்துருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான்றாங்க. ஆனா அந்த சாபி சொல்றாங்க, இல்லை யாரு சொல்லா, இப்பதான் ரொம்ப நாள் பொறுத்து நான் என் மனைவி கல்யாணம் பண்ணேன், இப்பதான் ரொம்ப நாள் பொறுத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன். அந்த பெண்ணு, சஹாபி பெண்ணு, ஒரு கண்ணோட என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் அழகா இருக்கிறேன், ஏன்னா 2 கண்ணோட இருக்கேன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணோட தான் வாழணும்னு சொன்னா அந்த பெண்மணி என்னை தலாக் விட்டுருவாங்க. அதனால என் மனைவி வேணும் யாரு சொல்ல, அதுக்காண்டியாவது எனக்கு கண்ணை சரி பண்ணி கொடுங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வாங்கி வைத்தனுடைய உமிழ் நீரை வைத்தார்கள். கண்ணு ஒட்டிக்கிச்சு. அழகான பார்வை வந்துருச்சு, முன்னாடி இருந்து பார்வை மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்களா? இது ஹதீஸ். இது முகமது ரசூலுல்லாவுக்கு அவருடைய மாஜிசாவுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கத்தியின்றி ரத்தமின்றி ஆபரேஷன் நடந்துச்சு. புரியுதுங்களா? அந்த சாபி அல்லாட்ட கேட்கலாம்ல, ரசூல்லா கிட்ட கேட்டேங்க, விளங்கி இருந்தார்கள். அல்லா தான் கொடுக்குறான், ரசூல்லா பங்கு வைக்கிறாங்க. இந்த கண்ணை பங்கு வைக்கணும்னு அவங்க தான் பங்கு. போன கண்ணை எனக்கு திரும்ப கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும். அல்லா கொடுப்பான். யார் மூலமாக? முகமது ரசூல்லா மூலமாக கொடுப்பான்னு சஹாபாக்கள் விலகி இருந்தார்கள். அதனால ஒவ்வொன்றையுமே பெருமானாட்ட கேட்டாங்க. மழை இல்லைனாலும் முகமது ரசூல்லா மழை கொடுங்கன்னு கேட்டாங்க. மழை நிக்கணும்னாலும் முகமது ரசூல்லா மழை நிக்கணும்னாங்க. எல்லாமே பெருமானாட்ட தான் கேட்டாங்க. ஹைர், அல்லாஹ் ஃபதில் செய்யணும். அதனால் அன்பர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுத்தான். இந்த ரமலான்ல நாம் விளங்க வேண்டும். சொஹபத்தே, நல்லடியாருடைய சொஹபத்து நமக்கு நிச்சயமாக சுவனம் கொண்டு சேர்க்கும். அதே நேரத்தில் மமதை கொள்ளக்கூடாது. அல்லாவை அஞ்சி வாழ வேண்டும். நம்ம சர்க்கார் அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ தொழுவாத இருந்துட்டு, ஏன்னா சேஷ சொன்ன அமல்களை செய்யாம இருந்துட்டு என் கபர்ல சர்க்கார் வருவாங்கன்னா அவன் முட்டாள் முடியுதுன்னு சொன்னாங்க. சர்க்கார் என்னை காப்பாற்ற சர்க்கார் வருவாங்கன்னா அவன் முட்டாள் முடியுது. ஷேக் அந்த கபர்ல வரமாட்டாங்க. நீ ஷேக் சொன்னதையெல்லாம் செய்து விட்டு என் கபர்ல ஷேக் வருவாங்கன்னு சொன்னால் நிச்சயமா வருவாங்க. புகாரியுடைய அந்த தஃசீர் ஜலாலைன்ல இருக்குது. முரீதுனா யாரு?
முரீதுனா யாரு? மையஃப்னி இராதத்துஹு ஃபி இராதத்து ஷேக். புகாரி, அதாவது தப்சீர் ஜலாலைன்ல இருக்கு, புகாரில தப்சீர் ஜலாலைன்ல ஒரு சூறாவுடைய அந்த இதுக்கு தப்சீருக்கு விளக்கமாக போட்டிருக்கிறாங்க. ஷேக்னு சொல்றோம் பாருங்க, முரீதுன்னு சொல்றோம் பாருங்க. முரீது யார் என்று சொன்னால் மையஃப்னி இராதத்தஹு ஃபி இராதத்து ஷேக். ஷேக்குடைய இராதாவிலே, ஷேக்குடைய நாட்டத்திலே தன் நாட்டத்தை எவர் அழித்து கொண்டாரோ அவர் தான் முரீது. ஏன்னா அவங்க தன் நப்சுப்படி வாழக்கூடியவர் அல்ல, அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய இராதாவை அர்ப்பணித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராதாவிலே தன் இராதாவை அர்ப்பணித்தவர் தான் ஷேக். புரியுதுங்களா? அது அவங்க ஷேக்கிட்ட இராதால அர்ப்பணிச்சுட்டாங்க. இப்படியாக சங்கிலி தொடராக முகமது ரசூல்லா வரைக்கும் போகுது அது. அப்போ நாம உண்மை முரீது ஆகணும்னு சொன்னா நம்முடைய இராதாவை ஷேக்குடைய இராதாவிலே ஃபனாவாக்கி கொண்டால், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி நாம் வாழ்ந்தால். சர்க்கார் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில சமயத்துல நிக்க வச்சு பேச சொல்லும் போது கலீஃபாக்கள, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுன்பாங்க. நீயா ஒண்ணு பேசாத. அவர் பேச்சு நல்லதா இருக்கும், நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு. இங்க அந்த வேலை கிடையாது. என் கல்புல என்ன வருதோ அதுவும் கல்புல வரணும்ன்றாங்க. என்ன அர்த்தம்? அது என்னோட ஜாயிண்ட் ஆகணும், என் மேல ஃபனாவாகு. புரியுதுங்களா? நீயா ஒண்ணு பேசாத, ஓ நப்சு படி பேசாத, என் நப்சு படி பேசணும்ன்றாங்க. என் நப்ச நான் என் ஷேக்குடைய நப்சுல அழிச்சிட்டேன். இப்ப என் நப்சு கிடையாது, நான் ஷேக்குடைய நப்சுல இருக்கிறேன். அவங்க ஷேக்குடைய நப்சு. கடைசியில முகமது ரசூல்லாவுடைய நப்சில இருக்கிறார்கள். முகமது ரசூல்லா அல்லாஹ்விலே அழிந்தவர்கள். அதனால அங்க இருந்து ஃபைசான் வரணும்ன்றாங்க. நீயா பேசாத ஒண்ணு, நான் என்ன கல்புல வருதோ அதை நீ பேசணும். அப்பதான் விடுவாங்க, அப்பதான் பேச விடுவாங்க. இல்லைன்னு சொன்னா என்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, என்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி வரலன்னு வச்சுங்க, நான் சொல்றதை திருப்பி சொல்லுவாங்க. எத்தனை தடவை நாங்களாம் பாடுபட்டேன். வரலன்னு வச்சுங்களேன், நான் சொல்றதை திருப்பி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை திருப்பி சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, நம்ம திருப்பி சொல்லணும். ஏன்னா உனக்கு வரல, நான் சொல்றதை திருப்பி சொல்லி நம்மை பழகுகிறார்கள், நம்மை ஃபனாவாக்குகிறார்கள். நாம ஃபனாவாக முடியல போல, என்னால ஃபனாவாக முடியலையே அப்படின்னு கெஞ்சிரும். சர்க்கார் எனக்கு வரமாட்டேதே, சரி நான் சொல்றதையா திருப்பி சொல்லி உன்னை நான் ஃபனா வாக்குறேன்றான். அல்லாஹ் பதில் செய்யணும். அப்படி ஷேக்மார்கள் நம்மை, ஏன்னா நமக்கு முடியாது என்பதுதான் நம்முடைய இயலாமை, முடியும் என்பது அல்லாஹ்வுடையது, முடியும் என்பது அல்லாஹ்வுடையது, முடியாது என்பதுதான் என்னுடையது. லாதிரி தான் எனக்கு தெரியும், தெரிஞ்சவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அடிப்படையில் எல்லாம் அறிந்தவர்கள் ஷேக் என்று அடிப்படையில் அவங்க நம்மள ஃபனாவாகி நம்மை உருவாக்கினார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி முபாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا واسع الفضل اغفر لنا. اللهم انا نسالك برحمتك التي وسعت كل شيء تغفرنا. اللهم اعتقنا من النار وادخلنا الجنه مع الابرار. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار يا خالق الجنه النار. يا الله எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு கருணை காட்டியா அல்லாஹ். இந்த ரமதான்ல ரப்பே முழுமையாக மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தரும். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர்த்துறியா அல்லாஹ். ஃபஸல கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கருணை காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் அறியாபுரத்திலிருந்து பூர்த்தி செய் ரஹ்மானே. பூர்த்தி ஆகும்போது நீ தான் பூர்த்தி செய்யற ஈமானோட இஸ்திகாமத்தோடு உன்னை ஆக்கன் கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை பிச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி, வியாதியஸ்தர் குணப்படுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் என்ன தேவையில்லை அவனுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமதானை யா அல்லாஹ் ஷேகுமார்கள் மதிக்க சொன்னார்களே, அப்படிப்பட்ட மதித்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தார்கள் முடியாது. எங்க ஷேக் எப்படி மதித்தாங்கன்னு எனக்கு தெரியல ரப்பே. யா அல்லாஹ் அவருடைய கூட இருந்து நாங்கள் மதிக்க கற்றுக்கொண்ட வகையில் நாங்கள் மதிக்கிறோம். யா அல்லாஹ் அதை நீ கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ் ரப்பனா தகவல் வினா இன்னக ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா ரப்பனா இன்னக தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி.